Shall we give them a sweet dream or a nightmare? வீடியோல என்ன பார்க்க போறோம்னா It's showtime. ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஒரு கிளாஸ் ஸ்குவாடு இது ஒரு சம்பவம் வந்திருக்கோம் கைஸ். அது என்னதுன்னு நீங்கள் பார்க்கும்போதே பாருங்க. இந்த ஒரு ட்ரிபிள் டேக் டவுன் அது என்னாச்சுன்னு பாருங்க. பைத்தியக்கார மாதிரி ஒன் டாப் கன் எடுத்துட்டேன். ஒன் டாப் கன் எடுத்ததுனால தான் இது இந்த ரவுண்டே போட்டுட்டேன். ஒரு 50 எடுத்துட்டேன்னா Help me! I need blue wall. பாருங்க என்ன நடந்து. ஆனால் இந்த டைம்லேயே நாங்கள் ஜெயிக்க மாட்டோம். டீம்மேட்டே செத்துருவோம். இன்னும் நேரத்தை 2 பேரும் பாருங்க. இப்போ இதுதான் எனக்கு புரியவே இல்லை. இவனோட அடியா இப்போ இவனை அடிச்சிருவாங்க. ரெண்டு கில்லு தான். சாரி, ட்ரிபிள் டெக் டவுனில் 2 கில்லு கைஸ். இப்போ வர மேட்ச்னா நான் தோத்தினே இருக்கிறேன். ஏனே தரல. இந்த மேட்ச் அட்லீஸ்ட் ஜெயிக்கணும்ட்டு கிங்ஃபிஷர் கன் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு குடோவாலி என்னன்னே தெரில கைஸ். கரெக்டாக பண்ணும்போது மட்டும் என்ன ஆகும்னா லேக் ஆகும். அது கூட இதான் நார்மல் தான். ரெக்கார்ட் பண்ணும்போது லேக் ஆகுது. எனிமி இருக்காங்க. எனிமி கிட்ட இருந்தால் லேக் ஆகும் பாருங்க. அதுவும் இந்த ரவுண்ட்லேயே இருக்கும். WAW மெத்தட் எப்படி லேக் ஆகும் மட்டும் பாருங்கள். பொறுமையை இழந்து தூக்கி போட்டு வச்சலாம் போட்டுருக்கோம். அந்த வெளியாகும். இப்போது இந்த இடத்துல எவனா எனிமி இருந்துட்டுருக்கானா நல்லா வந்துருக்கா. டேமேஜ் போகுது. இதோ ஒரு டேமேஜ் லூட் எடுக்கலாம். அவன் போயிட்டு நம்ம இந்த இடத்துல நின்றுப்போம். ஷூட் பண்ணான். மறுபடியும் வீட்டில் வராங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் சுற்ற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டா தான் ஏதாவது பேக்கப் பீஸ் தருவானுங்க. இல்லைன்னா விட்டுருவானுங்க. இந்த கில் அட்லீஸ்ட் வருதான்னு பார்த்தா ஒரு குளோவாலே அதுவும் போச்சு. நல்ல இது வந்தால் நல்லா இருக்கும். AWM வருமா வரல. இந்த ரவுண்டு ஜெயிக்கணும். கிங்ஃபிஷர் லாங் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சுக்குன்னு வச்சுக்கிட்டுருக்கேன். நான் 3rd பிளேஸ். ஜெயிலானா அந்த இது இருக்குல்ல அதுக்குள்ளே நான் சம்டைம்ஸ் ரேண்டமாக ஜாலியாக இருக்கும். ரிவைவ் ஆகி வந்து அடிச்சிட போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனால் கில்லு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அந்த இடத்துக்கு நான் போப்பேன். அந்த இடத்துக்கு கில்லு அட்லீஸ்ட் கிடைக்கும். எங்கே போனால் உள்ள ஒரு பணம் ஏன் அது இடத்துலேயே இருக்க மாட்டான். எங்கே போயிருப்பாங்க கூட சாவி அடிச்சிட்டாங்களே தெரில. நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் இந்த ரவுண்டு. 4 vs 2 நம்ம தான் ஜெயிப்போம். இன்னும் 2 பேர் தான். பின்னாடி குளோவல் கூட டக்குன்னு போட முடியல. வாங்க ஏதாவது தூக்கி போடுங்க. முடிச்சிட்டானுங்க. AWM AWM தான் முக்கியம். போடு மக்களே. I'm not the old me no more. Resources here. Need equipment. Resources here. AWM மெத்தாலே லாக் ஆகுது. ஏனே தெரியல. ஒரே பெருப்பா இருக்குது. ஓகே गाइस, for everybody. சொல்லவே இல்லை பண்ணு. வாங்க गाइस, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேன் गाइस ப்ளீஸ் गाइस. காசு கூட இல்லை, ஃப்ரீ தான். ஒரு கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் போட்டாலே போதும் गाइस. நான் வந்து எப்போவுமே டீம்மேட்டை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்போ இந்த இடத்துல இருந்தாங்களா தீன்ட்டு பின்னாடி போவோம். வேறு வழி பின்னாடி தான் போய் ஆகும். இல்லைனா தீன்ட்டு போட்டு வந்து அடிச்சு விட்ருவாங்க. டேய் பாட்
இந்த பாட்டு தானே இப்போ அந்த இடத்துல இது போட்டு விட்டுச்சு. ஷீல்டு போயிட்டு வேஸ்ட் ஆகுது கைஸ் இந்த பாட்டால். எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து ஷீல்டு பண்ண. First doom. இதுதான் ஒரு ஷீல்டு கூட நான் கூட சம்டைம்ஸ் பண்ணுவேன்னா இந்த அளவுலாம் பண்ண மாட்டேன். அதாவது சின்ன சின்ன போட்டாலும் மொத்தமாக போகிற அளவுக்கு 40 டேமேஜ் போகிற அளவுக்கு வச்சிருவேன். அந்த இடத்துல எனிமி இருப்பாங்க. இந்த Double இடத்துல takedown. அந்த இடத்துல ஒரு எனிமி இருக்கும். ஆனால் AWM Enemy eliminated here. எடுத்துருவானுங்க நிறைய. 150 கொடுப்பேன். அது ஏதாவது ஒரு கன்னை வச்சு ஒரு Good job. கிங்ஃபிஷர் வச்சா கூட ஒரு 20 ஏதாவது ஒரு கன்று 22 Look at me டேமேஜ் go. ஒரு I'm not the 2 only தடவை one. 3 Sources தடவை here. எடுத்துருவாங்க. அதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். Medkit for everybody. இந்த ரவுண்டு நம்ம ஜெயிச்சிருவோம். இல்லை இந்த ரவுண்டு நான் ஜெயிக்க மாட்டோம். அது எல்லாம் இந்த லேகு நான் Head there. லேக்கு வந்து தொல்லை இந்த ரவுண்டு. பாருங்க இப்படி எப்படி லேக் அடிக்குதா. கரெக்டாக எனிமையான கிட்ட வரும்போது பயங்கர லேக்லேயே எனக்கு அடிக்க தெரியாமல் செத்துடும். ஒரு ஓவரத்துக்கு ஒரு 150 சம்திங் கொடுப்பேன். Help me. பார்த்தீங்களா கைஸ் ஒழுங்காகவே வர மாட்டேங்குது. சாரி ஃபார் லேக். ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. பாரு 7 ஆல்ரெடி. இப்போ நான் ஒரே ஒரு குளோவெல்லாம் போட்டுட்டேன். அவன் அந்த பக்கம் சுற்றிக்கிட்டு வருவானுங்க. பார்த்தீங்களா கைஸ் எப்படி லேக் ஆகுது. வழி இருந்தால் சொல்லுங்க ப்ளீஸ் கைஸ். தெரியுது யாரும் சொல்லுவாங்க இதுவும் டவுன்லோட் பண்ணாதரா இந்த ட்ரெஸ்ஸு காசு போடா எனக்கு இருக்குது என் ஃபோன் நல்லா சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுவேன். இப்போ தான் புரியுது ஏன் அவங்களாம் டவுன்லோட் பண்ண வேணாம் நிறைய யூடியூபர்ஸ் சொல்கிறாங்கன்ட்டு. இப்போ நம்மளுக்கு என்ன சைடு ப்ளூ சைடா? ப்ளூ சைடு கெட்டேஞ்சி கண்டு தான் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த கண்டெய்னர் மேலே மட்டும் ஏறிடலாம். ஏன்னா அந்த இடத்துல கன்ஃபார்மாக இந்த 3 டவர் மாதிரி இருக்குல்ல ரைட் சைடில் அது கிட்ட எப்படி யாரும் நிற்பாங்க. நம்ம மேலே போனாலும் இப்போ உடனே மேலே பிளேட் பாஞ்சு போச்சு. கீழே காசு நூட்டு பேசலாமா? இந்த நல்ல ஸ்பாட்டு இந்த இடத்துல வச்சுக்கலாம். இன்னும் ஒரு கிட்டே இந்த எஸ்எம்ஜி கன்னு எவ்வளோ ரேஞ்சு போகும்ன்ட்டு அந்த எஸ்எம்ஜி கன்னை வச்சுக்கிட்டு அடிக்கிறேன். 6 டேமேஜ் போகுது. Enemy down here. Help me. செக் கில்லு கூட கிளியர் பண்ண முடியும் கட்சியில். First doom. காய்ஸ் நான் உங்ககிட்ட இது கேட்குறேன். ஒரு இது வாய்ஸ் இன்கேம் ஆடியோவோட வாய்ஸ் இல்லாமல் வீடியோ போடலாமா இல்லை இன்கேம் ஆடியோ ப்ளஸ் வாய்ஸு அந்தமாரி வாய்ஸ் கமெண்ட் கொடுத்துக்கிட்டே வீடியோ போடலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். என்ன நடக்கிறான் தண்ணியில் எப்படியா நடக்கிறான்? இதே எனக்கெல்லாம் வருமே ஸ்விம் மட்டும்தான் பண்ணுவோம். அந்த உட்டு மேலே ஏறினாலும் அந்த உட்டு மேலே கூட ஏற மாட்டான். பிடிக்காது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் அப்படியே செத்துடும். அதுலேயே லேட் ஆகும். சம்டைம்ஸ் லேட் ஆகி மேலே போனால் ஜோனில் இருக்கும். ஜோனில் செத்துடும். எவனாவது ஒரு 2 டேமேஜ் கொடுத்துருப்பான் லாங்கிலேருந்து 20 ரன்னுங்க. அந்த டேமேஜ்னால அவனுக்கு கில்லு போயிடும். 3 vs 3 கைஸ். இந்த ரவுண்டில் நம்ம ஐடி வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வேறு வழி தெரியல. க்ளோவால் எல்லாமே ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கலாம். சே தெரியாதனமோ ஒரு லெவல் வெஸ்ட் வாங்கிக்கிட்டேன். லெவல் 4 வெஸ்ட்டு போய் கீபி அவங்ககிட்ட போகிறது கூட காசு இல்லை. இந்த இடத்துல எவனா வரானா? இந்த இடத்துல லேகு கைஸ் லேக்லேயும் கஷ்டப்பட்டு அடிச்சிருப்பேன். எப்படின்னு நீங்களே பாருங்கள். இப்போ இவன் தான் நினைக்கிறேன் குளோவால் போட்டுருக்கிறானா இவன் தான் அடிச்சிருப்பேன். பின்னாடி ஒருத்தான் அந்த இடத்துல போய் நிற்பான். அவன் மேலே நான் ஃபஸ்ட்டு ஏறிடு போட ட்ரை பண்ணுவேன். அப்படியே மிஸ் ஆகி மறுபடியும் போட்டோன்னே இவன் போயிடுவான். மறுபடியும் மேலே ஏறி ஜம்ப் பண்ணி இந்த பக்கம் வந்து அவன் யூஸ் பண்ணிட்டாக்க க்ளோவால் போட்டு க்ளோவால் போட்டு கூட பண்ண முடியல.
டக்குன்னு இது பண்ண முடியும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஒரு மெடிக்கிட்லாம் போட்டு 3v3 நல்ல வேளை நாங்கள் ஜெயிச்சிடுவோம். இல்லை இந்த வீடியோ நான் வந்து ஒன்லி பூயா வீடியோ மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன். சிஎஸ் பிஆர் வேணுன்னா கூட சொல்லுங்க. ஆனால் பிஆரில் பூயா வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பிஆரில் வந்து பூயா வீடியோ ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸு பாருங்கள் எத்தனை ஸ்டார் எதுக்குன்ட்டு 3 ஸ்டாரா. அப்புறம் இதெல்லாம் ஒரே மேட்ச்சில் வந்தது. நான் இந்த கட்டுமே பண்ணல கைஸ். எக்ஸ்ட்ரா 6 ஸ்டார் வந்துருக்குது. ஏனே தெரில. திடீர்னுட்டு பார்த்தா பிஆரில் போனால் பிஆர் ரேங்கில் போனால் 158 சம்திங் வருது ப்ளஸ்ஸு. எல்லாம் பாட்டி இதால் தான். ஆனால் இதில் எப்படி 6 ஸ்டார் வந்து சத்தியமாக எனக்கு தெரில. Okay guys, thanks for watching and don't forget to like and subscribe. Bye guys. Bye.